வணக்கம் வெல்கம் வியூவர்ஸ். நான் யோவியன் பேக் வித் another travel vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கேங்க. ஸோ நம்மளோட சேனலில் இனிமேல் நிறைய ட்ராவல் vlogs போடணுன்னு பேக் டு vlogging அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இனிமேல் நம்ம சேனலில் இனிமேல் ஃப்ரீக்வெண்ட்டான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் ஒரு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடியோவாக தாங்க இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க டிலே பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். தேக்கடி குமுளின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நம்ம தமிழ்நாடு பார்டர் தேனியிலேருந்து டுவர்ட்ஸ் கோட்டயம் போகிற பைபாஸில் மலை மேலே இருக்கக்கூடிய இடம் தான் குமுளி தேக்கடிலாம். ரொம்பவே பாப்புலரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ இங்கே குமுளிக்கு தாங்க நான் வந்திருக்கேன். குமுளி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு பெஸ்ட்டான ஹோம் ஸ்டே ஆப்ஷன் ஃபேமிலிக்கு, மேரிட் கப்புள்ஸ்க்கு, அட் த சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸோடு வரவங்களுக்கு, சோலோவாக வந்தீங்கனாலும் இந்த இடம் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ நான் தங்கி இருந்தால் இந்த ஸ்டே ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸோடு இருக்குங்க. ஸோ அதை கவர் பண்ணி காட்டிடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க, ஸ்டே இங்கே தான் இருக்குது. சரியான ஒரு ரோடு, உள்ளே போகலாம். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த பங்களோனே சொல்லலாம். ஆக்சுவலி பங்களோ தான், பங்களோ மாதிரிலாம் இல்லை, பங்களோ தான். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3, 4, 5 ரூம் இருக்குது. மேலே கீழே ஒரு பெரிய ரூம் ஒன்று இருக்குது. அது ஃபேமிலிக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் தங்கியிருக்கிறது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான். அதுவே ஆக்சுவலி ஃபேமிலிக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆப்ஷனே மேலே இருக்க ரூம்ஸ் தான். கீழெல்லாம் நீங்கள் 10-15 பேர் வந்தீங்கன்னா அதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டியெலாம் வரக்கூடிய இடம் தாங்க. ஆட்டோலேயே வந்து நீங்கள் டேரெக்டாக நீமா ஹோம்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா இங்கே இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்தே கூட நீங்கள் ஆட்டோ ஏறி போகலாம். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டியே இதோட ஆம்பியன்ஸ் தாங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து தரை ஃபுல்லாகவே பாசி பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. பட் அது பார்க்க அழகாகவும் இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஃபுட்பால் டர்ஃப் இருக்குது. கிரிக்கெட், ஃபுட்பால் நீங்கள் எது வேணாலும் விளையாடிக்கலாம். சரியான ஒரு ஏரியாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துலலாம் மழை பெஞ்சால் எப்படி இருக்கும்னு. இன்ஃபேக்ட் இப்போ கூட மார்னிங்லேருந்து ட்ரிசல் ஆகிட்டு தாங்க இருக்குது. விட்டு விட்டு மழை வந்துட்டுருக்கு. ஸோ ஹெவி ரேஞ்சில் இருந்தால் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. லிட்ரலாக ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தங்கியிருக்க மாதிரி தாங்க ஒரு ஃபீல் இருக்குது. சவுண்டு கேட்குதுங்களா? ஸோ சவுண்டு நல்லா கேட்கும் உங்களுக்கு. எல்லா இன்செக்ட்ஸோட சவுண்டு, குட்டி குட்டி குட்டியாக இருக்கிற இன்செக்ட் சவுண்டில் கூட சூப்பராக கேட்டுட்ருக்குங்க இந்த இடத்துல. ஸோ இந்த ஸ்டேயில் தாங்க நான் இப்போ தங்கியிருக்கேன். இங்கே சரியான கிளைமேட்டுங்க. ஃபேன் ஓடலைன்னா கூட பரவாயில்ல, கிளைமேட் சூப்பராக இருக்குது. அதாவது மழையும் பெய்யல, வெயிலும் அடிக்கலை. லைட்டாக ஒரு ½ அன் ஹவருக்கு வந்து சின்ன சின்ன ட்ரிசில் மட்டும் தாங்க இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்குது. ஸோ கைஸ், எனக்கு இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு ஆட்டோ அண்ணா இருக்காங்க. ஸோ நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வந்தது, அப்புறம் இங்கேருந்து மறுபடியும் இதுக்கு அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறது. அண்ட் ஒவ்வொன்றா இதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுவேன். ஸோ எங்கெங்கெல்லாம் லொக்கேஷன் போகிறோன்னா அது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணது அண்ணா தான். ஹாய்ண்ணா. ஹாய்ண்ணா. உங்கள் பேர்? என் பேர் சுல்தான். சுல்தான். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே குமுளியில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கீங்க? நான் 15 வருஷமாக இங்கே ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 15 வருஷம். நேட்டிவ் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஓ அப்படிங்களா, சூப்பர். இப்போ ஆக்சுவலி நமக்கு குமுளி தேக்கடிலாம் வராங்க இல்லையா? அதுக்கு சீசன் ஏதாவது இருக்காண்ணா? சீசன் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னா நீங்கள் நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த மாதிரி டைமிங்கில் தான் வரும்போது அந்த கிளைமேட்டு நல்லாயிருக்கும், மிஸ்ட்ரியாக இருக்கும். பெர்ஃபெக்டாக நமக்கு எந்த ஒரு இது பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்படிங்களா? ஓகே. இந்த ஜூன் ஜூலையில் வரும்போது மழை இருக்கிறனால உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஜீப் சஃபாரி இந்த மாதிரி இதெல்லாம் கம்மியாகும். மற்றபடி ஆக்டிவிட்டீஸில் எனி டைம் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு டைமிங்னா நமக்கு வந்து இதுதான், நவம்பர், டிசம்பர் அந்த மாதிரி டைமிங்லாம். சரி சரி. ஆனால் ஜூன் ஜூலையில் மழை விரும்புகிறவங்க வந்தால் நல்லாயிருக்கும். அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு மழை டயத்துலேயும் நம்ம இது பண்ணுற மாதிரி இங்கே இடம்லாம் இருக்குது, பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். எப்பயுமே நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் வெயில் டயத்தில் மட்டும் கொஞ்சம் டஸ்ட்டு பறக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி குமுளி பெஸ்ட். சூப்பர் வந்து வர்ற கெஸ்ட்டுகளை வந்து நம்ம ஹாப்பியாக ஆக்கி விடுறது தான் நம்மளோட இது. ஓகேண்ணா, வெரி நைஸ்ண்ணா. இப்போ நீங்கள் ஆட்டோ மட்டும்தான் வச்சுருக்கீங்களா இல்லை இந்த ஜீப்பு இதெல்லாம்? ஆமாம், நம்ம ஆட்டோ ஜீப்பு எதுனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நம்ம ஜீப்பு நார்மலே டிரைவராக வரணும்னாலும் நான் செட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு இதுக்கு எல்லாமே ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சு கொடுக்குறது இல்லை. சூப்பர். ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ கைஸ், அண்ணாவோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேர் சுல்தான், அவங்க நம்பரை கொடுக்குறேன். குமுளி வரணும்னு நினைக்கிறவங்க இல்லை இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அண்ணனுக்கு எனி டைம் கால் பண்ணலாம். நைட்டு தூங்குற டைம் தவிர வேறு எப்போனாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவார். இங்கே வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்னென்ன வசதி தேவையோ, உங்களுக்கு ஃபேமிலியாக வந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி தனியாக வந்தாலும் சரி, என்னென்ன ஸ்பாட்டு எப்படி அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றத சூப்பரான ஒரு ஆப்ஷனாக சொல்லுவாருங்க. ஸோ வாங்க ஸ்டே போய் பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்டே பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிறது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லங்க. இங்கே பக்கத்தில் குடியிருக்கவங்க இருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனால் மேலே வந்தால் இங்கே ஒரு பால்கனி இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான பால்கனி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சேர் செட்டப்லாம் வச்சுருக்காங்க, டேபிள்ஸோட ஃபுல்லாகவே மர சேர் தான். இங்கே மொத்தம் 4 ரூம்ஸ் இருக்குங்க. இப்படி ஒரு ஸ்டே எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. நம்ம ஸ்டே பொறுத்த வரைக்கும் ரெண்ட் ரொம்ப கம்மிங்க. பட் ஃபேமிலியோடு நீங்கள் வரீங்கன்னா தாராளமாக தங்கலாம். அப்படியே ஆப்போசிட் டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு உள்ளே வந்தீங்கனாலே இந்த ஒரு சூப்பரான ஸ்டே நீமா ஹோம்ஸ்ன்னு சொன்னீங்கனாலே எல்லாருமே தெரியும். ஆட்டோக்காரங்க இங்களே வந்து விட்டுருவாங்க. நடந்து வந்தீங்கன்னா கூட பேக்ஸ் பெருசாக இல்லை, ஒரு பேக் தான் இருக்குது அப்படின்னா தோளில் போட்டுகிட்டே நீங்கள் நடந்து வந்துடலாம். ஹார்ட்லி 200 மீட்டர்ஸ் தாங்க மொத்தமே. பாருங்கள் அந்த வியூ சூப்பராக இருக்குது. நான் இருக்கிறது அந்த ஃபஸ்ட்டு ரூம்லங்க. ஃப்ரீ வைஃபை. ஸோ வைஃபை கொடுத்துருவாங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க, சாவி போட்டு கதவு திறக்க வேண்டியதான். உள்ளே நுழைஞ்சோடனே உங்களுக்கு ஒரு குட்டி ஹாலுங்க. டேபிள் இருக்குது, ஒரு பெரிய வுட்டன் சேர் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஷோகேஸ் மெட்டீரியல்ஸ் தான் பெருசாக அவங்க எதுவும் வச்சுக்கல, ஏன்னா அந்தளவுக்கு எதுவும் தேவையில்லை. மேலே ஒரு ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபேன் ஆக்சுவலி இங்கே தேவையே இல்லைங்க, அந்தளவுக்கு நல்ல கிளைமேட்டாக இருக்குது. மேபி சம்மரில் தேவைப்படும். பெட்ரூம் நல்ல நீட்டான பெட்ரூமுங்க. இல்லை 3 பேர் தாராளமாக தூங்கலாம், அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. டவல் கொடுத்துருக்காங்க, வால் பெயிண்டிங் இருக்குது, வாட்டர் பாட்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜன்னல் வேணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர்ன்றதுனால கீழே உங்களுக்கு வியூ நல்லாயிருக்கும். இங்கே ஒரு கபர்டு இருக்குங்க. ஸோ உங்கள் திங்ஸ் வேணுமா இங்கே நீங்கள் வச்சுக்கிடலாம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்க்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வேணுன்னா நீங்கள் உங்களோட திங்ஸ் எதுவுமே வச்சுக்கலாம். ட்ரெஸ் மாற்றுறதுக்கான ஒரு இடம். ஸோ இது வந்து நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாகவே இருக்குது. உங்கள் பேக்கேஜஸ் கூட நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஹேங் பண்ணுற ஹேங்கர் பாருங்கள், சூப்பராக ஒரு வித்தியாசமான ஒரு தடவை ஒரிஜினல் மரத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய மிரர், ஸோ மிரர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜன்னல் ஒரு வெளியேற்றி பார்க்கலாங்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி சூப்பரான வியூங்க. தண்ணி இங்கேயுமே தண்ணி கொடுத்துருக்காங்க, ட்ரிங்கிங் வாட்டர் தான். ஒரு சோப் கொடுத்துருக்காங்க, வேணும்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் அவுட் கூட கொடுத்துருக்காங்க. பாருங்க, கொசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டஸ்ட்பின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம், வாஷ் பேஷன் இருக்குது, பக்கெட்டு, ஒரு நீட்டான செட்டப்புங்க. ஹேண்ட் ஷவர் முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ ஃபேமிலியாக நீங்கள் வரும்போது இந்த மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு சேஃப்டியான ரொம்பவே நீட்டான ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸோட அட்மாஸ்ஃபியரோடு இருக்கிற ஒன் ஆஃப் த பிளேசஸில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஆம்பியன்ஸுக்கு சுற்றி பார்க்க வந்தவங்க கூட இங்கேயே ஜம்முன்னு உட்காந்து பாட்டு கேட்டு நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக ரெஸ்ட் எடுக்கலாமே தாராளமாக. அங்கங்கே சிட்டி லைஃப்லாம் ஜாஸ்தியாக வேலையாக இருக்கும், அலைச்சலாக இருக்கும். ஸோ ஹெவியாக இருக்கிற அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பார்டர் ஏரியா மலையை சுற்றி இருக்கிற ஏரியாவில் வந்து தங்கியிருந்து தாராளமாக 2 or 3 days நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்டே ஆப்ஷன். லொக்கேஷனை பாருங்கள், மறுபடியும் எனக்கு இந்த லொக்கேஷனை காட்டிகிட்டே இருக்கணும் போல் இருக்குங்க. ஸோ இந்த சூப்பரான ஸ்டேயை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த கேர்டேக்கர் ஓனர் இவங்க நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாவில் பிங்க் பண்ணால் கூட நான் உங்களுக்கு தாராளமாக கொடுக்குறேன். ஏன்னா நான் இனிமேல் தேக்கடி குமுளி இங்கெல்லாம் வந்தால் இவங்கக்கிட்ட தான் வந்து தங்கணும். ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, தனியாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட எங்கள் யூடியூபர்ஸோடு வந்தாலும் சரி, இங்கே தங்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தாங்க இருக்கேன். யதார்த்தமாக மேப்பில் போட்டு பார்த்தேன், பக்கத்தில் இதாக இருந்துச்சு, சரின்ட்டு மழை தூருதே டக்குன்னு பஸ் ஸ்டாண்ட் விட்டு இப்படி வந்துடலாமேன்னு வந்தேன். சூப்பரான ஒரு ஆப்ஷன் ஆகிடுச்சுங்க, மறக்கவே முடியாத ஒரு ஸ்டே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய பலாப்பழ மரம் இருக்குங்க. எத்தனை பழம் அப்படியே தொங்குது பாருங்கள், கீழே விழுந்தால் எடுத்து சாப்பிட்லாம். ஸோ இந்த குட்டி வீடியோ நான் வந்து இங்கே குமுளியில் தங்கின இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஸ்டே ஆப்ஷன் வேணும், இல்லை ஃபேமிலியோடு வரப்போ சேஃப்டியாக ஒரு நல்ல இடம் வேணும், சூப்பராக இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியரோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கேன், இனிமேல் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ வேறு வீடியோ சந்திக்கும் வரை நான் உள்ள சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், சி யூ கைஸ்.